அன்பு நேயர்களே வணக்கம். திருப்பாவையினுடைய 4வது பாசுரம். இந்த 4வது பாசுரம் என்றைக்கோ அன்றைக்குத்தான் அனும ஜெயந்தியும் வருகிறது. காரணம் அமாவாசை, மூல நட்சத்திரம், இது ரெண்டும் இணைந்து இருக்கிறது. இன்னைக்கு பாசுரம் என்ன பாசுரம் முதல்ல பார்த்துடலாம் இல்லையா? ஆழிமழை கண்ணா ஒன்று நீ கைகரவேல், ஆழிகள் புக்கு முகர்ந்து கொடு ஆர்த்து ஏறி, ஊழி முதல்வன் புருவம் போல் மெய்கருத்து, பாழியம் தோளுடை பத்மநாபன் கையில், ஆழிபோல் மின்னி வலம்புரி போல் நின்றதிர்ந்து, தாழாதே சார்ங்கம் உதைத்த சரமழை போல், வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தேலோரம்பாவாய். ஒரு பகவத் கைங்கரியத்துக்காக வந்து நின்ற வருண பகவானுக்கு ஆண்டாள் ஆணையிடுவதாக வருகின்ற பாட்டு இது. வாழ உலகினில் பெய்திடாய், இந்த உலகம் வாழ்வதற்காக உன்னுடைய கருணை மழையை நீ பெய்ய வேண்டும் அப்படின்னுட்டு ஆழிமழை கண்ணா என்று தொடங்கி அந்த வருண பகவானிடம் கேட்பதாக வருகின்றது. அந்த வருண பகவான் இந்த மழையை பொழிகின்ற பொழுது அதனுடைய ஆற்றல் பெருகி மழை பொழிய வேண்டும். ஒரு 4 தூத்தல் தூத்திட்டு போயிடக்கூடாது. எப்படி போகணும்? நிறைய ஜலசமிருத்திக்காக நிறைய நீரை கொண்டு வந்து முகர்ந்து தான் வருவதையும் வெளிக்காட்டி கொண்டு அந்த மழையை அது கொடுக்க வேண்டும். இந்த உலகத்துக்காக, இந்த உலகம் வாழ்வதற்காக கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகின்ற அற்புதமான நாளிலே இப்படி இந்த உலகம் வாழ்வதற்காகவே அவதாரம் செய்து ஆஞ்சநேயரை குறிப்பிடுகிறதல்லவா வாழ உலகினில் பெய்திடாய். அது பகவத் கைங்கரியத்துக்கு உதவியது வருண பகவான். ஆஞ்சநேயர் ராம கைங்கரியத்துக்காகவே வந்தவர். அங்கே கிருஷ்ண கைங்கரியத்துக்காக அந்த வருண பகவான் வந்து கைகட்டி நிற்கிறான். இங்கே ராம கைங்கரியத்துக்காகவே இந்த ஆஞ்சநேயர் இங்கேயே அது மட்டும் கிடையாது, இங்க இருந்தது மட்டும் கிடையாது, ராமர் அவதார நோக்கத்தை முடித்து கொண்டு போய்விட்டார். ராமர் அவதார நோக்கத்தை முடித்து கொண்டு போய்விட்டார். திரேதா யுகத்திலே ராமருடைய அவதாரம், அதுக்கப்புறம் துவாபர யுகம் முடிஞ்சு கலியுகம் வந்துருச்சு. இந்த கலியுகத்திலே கூட, இந்த நேரத்திலே கூட ஆஞ்சநேய பகவான் நம்முடைய இந்த மண்ணிலேயே நமக்கெல்லாம் பெரிய வரம் தருவதற்காக, கருணை மழை பொழிவதற்காக, வாழ உலகினில் பெய்திடாய் என்ற பாசுரத்துக்கு ஏற்பபடி நெதமும் தேவையில்லையா? அந்த திருவருள் தேவையில்லையா? அதற்காகவே இந்த ஆஞ்சநேய பகவான் இந்த நிலவுலகத்திலே நமக்காகவே நான் அந்த பரமபதத்துக்கு வருவதை கூட விரும்பவில்லை என்று சொல்லி ராமநாமம் ஒலிக்கக்கூடிய இந்த மண்ணிலே அவர் இருந்து கொண்டிருக்கிறார். நித்திய சிரஞ்சீவியாக இருக்கிறார். சிரஞ்சீவியாக யாரு? சீதாதேவி தந்த பட்டம். அப்படிப்பட்ட ஒரு பட்டத்தோடு விருதோடு ராமநாமம் எங்கெல்லாம் சொல்லப்படுகிறதோ அங்கேயெல்லாம் எப்படி பாஷ்பவாரி பரிபூரண லோச்சனம்னுட்டு கண்களிலே கண்ணீர் வர 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 அந்த ராமநாமத்திலே மெய் உருகி உடல் சிலிர்த்து, நம்ம சிலிர்க்கிறோமோ இல்லையோ, ஆஞ்சநேயர் சிலிர்த்து போய் நமக்கு வரத்தை அள்ளி அள்ளி தருகிறாராம். எதெல்லாம் மற்றவர்களால் செய்ய முடியாதோ அந்த காரியங்களை எல்லாம் செய்யக்கூடியவர். புத்தி, கீர்த்தி, யசஸ், அறிவு, வாக்படுத்துவம் எல்லாவற்றையும் அள்ளி அள்ளி தருபவர் யார் என்று சொன்னால் ஆஞ்சநேயர். அசாத்திய சாதக சுவாமி அவர். சூரியனிடத்திலே போய் பாடம் கேட்டவர் அவர். சர்வ வியாகரண பண்டிதன், யார் கொல் இச்சொல்வின் செல்வன் அப்படின்னுட்டு யாரு பட்டம் கொடுத்தது? சாட்சாத் ராமபிரானே பட்டம் கொடுத்தார். இவனை போல பேசக்கூடியவர்கள் யாருமே இல்லையேன்னுட்டு. அப்ப பேச்சாளர்கள் தங்களுக்கு நல்ல விதமா பேச்சு வரணும். பேச்சாளர்களை தள்ளுங்க, நம்ம குழந்தைக்கே நல்லா பேச்சு வரணும்னு சொன்னா ஆஞ்சநேயர் சன்னதியில அழைச்சிட்டு போயிட்டு கைகூப்பி வணங்க சொல்லுங்கள், அல்லது அவன் சார்பிலே நீங்கள் வணங்கி அவனுடைய பெயரிலே ஒரு அர்ச்சனை செய்யுங்கள். பேச்சு தானாக வரும், சரளமாக வரும். ரொம்ப அதிகமா பேச்சு வராது. எதை பேச வேண்டுமோ அதை பேசக்கூடிய பேச்சு வரும். அதுதான் பேச்சாற்றல் என்பது. வளவளவளன்னு பேசுறதுக்கு பேர் பேச்சாற்றல் கிடையாது. எதை, எப்படி, எந்த நேரத்தில் எப்படி சொன்னா பலிக்கும் அப்படி என்பதை நன்கு சொல்லக்கூடிய ஆற்றல் அனுமனுக்கு உண்டு. அந்த வாக்படுத்துவோம் என்று சொல்லக்கூடிய, அந்த வாகாமிருத வர்ஷி என்று சொல்லக்கூடிய அந்த சரளமாக பேசக்கூடிய வித்தை அவரிடத்திலே கிடைக்கும். அப்புறம் புத்தி, கூர்மையான புத்தி, எல்லாவற்றிலும் நுழைந்து வெளியே வருகின்ற, அதுதான் நம்ம பார்க்கிறோம், கடல் தாண்டும் படலத்திலே பார்க்கிறோம். அப்படிப்பட்ட அற்புதங்களை எல்லாம் நமக்காக அருளக்கூடியவர் ஆஞ்சநேயர். அந்த ஆஞ்சநேயருடைய ஜெயந்தி வருது இல்லையா? வடமாலை சாத்தி, அவருக்கு ஒரு செந்தூர திலகமிட்டு, வெற்றிலை மாலையை சாத்தி என்ன பண்ணணும்? அவரிடத்துல பிரார்த்தனை பண்ணிக்கணும். எந்த இடத்துல எல்லாம் ராமரை பாடுகிறார்களோ, எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்ர தத்ர கிருதமஸ்த அஞ்சலிம்,
பாஷ்பவாரி பரிபூரண லோச்சனம் மாருதிம் நமது ராட்சசாந்தகம்னுட்டு அற்புதமான ஸ்லோகம். நம்முடைய மனதிலே இருக்கக்கூடிய அரக்க எண்ணங்களை எல்லாம் எப்படி அந்த அசோகவனத்தில் அத்தனை அரக்கர்களையும் சாய்த்தார்களோ. அரக்கர்கள்ங்கிறது வேற ஒன்றும் கிடையாதுங்க. அரக்கர்கள்ங்கிறது நம்ம மனதிலே இருக்கக்கூடிய, நம்மையே சாய்க்கக்கூடிய, நமக்கு தீமைகளை செய்யக்கூடிய இதுதான். அதனால்தான் ஒரு மோசமான செயலை செஞ்சா அரக்கநாட்டம் இருக்கிறிய அந்த பேச்சு வேற, அரக்கநாட்டம் பேசுற பத்திய, ராட்சசத்தனமா செய்ய இருக்கிற பத்திய இல்லையா அப்படின்னு சொல்றோம் இல்லையா. அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம மனதிலே பல ராட்சசர்கள் இருக்கிறார்கள், பல ராட்சசர்கள் இருக்கிறார்கள். அந்த ராட்சசர்களை எல்லாம் எப்படி அசோகவனத்தில் தனியாக போய் வதம் செய்தாரோ அந்த மாதிரி அனுமனை வணங்க நம்ம ராட்சசர்களுக்கு அவர் காலன் யமனை போல இருப்பார்களாம். அதனால மாருதின் நமது ராட்சசாந்தகம், ராட்சசர்களுக்கு அந்தகன் போல யமன் போல நிற்பார் மாருதி. அதனால மாருதி கோயில்ல போயிட்டு அது அவருக்கு மாலை போடும்போது ஆஞ்சநேயன் மகான்னு சொல்லி மாலை போடுறது கிடையாது. ஸ்ரீராம ஜெயத்தை எழுத மாலையா போடுவாங்க. வழக்கத்தை பார்த்திருக்கிறோம். வெற்றிலே ஸ்ரீராம ஜெயத்தை எழுதுவாங்க. அப்படி அந்த ஸ்ரீராமத்தை பார்த்தாலே அவருக்கு அவ்வளவு மகிழ்ச்சி வந்து விடுமா. இது எழுதுறது யாரு? கூப்பிடு, அவர் அவருக்கு வரங்களை தருவோம் என்று கேட்டு கொடுப்பாராம். ராமநாமத்தை யாரெல்லாம் சொல்லுகின்றார்களோ அவர்களுக்கெல்லாம் ராமன் உதவுவதை விட ஆஞ்சநேயர் உதவுவார் என்பதுதான் தத்துவம். அந்த அடிப்படையில இந்த ஆஞ்சநேயர் ஜெயந்தி அன்னைக்கு நல்ல முறையில் மிளகு வடை செஞ்சு அவருக்கு மாலையா போடலாம். ராமநாமத்தை எழுதி அவருடைய கழுத்திலே மாலையா போடலாம். வடநாட்டில எல்லாம் ஜாங்கிரி மாலை போடுவாங்க, அதை போடலாம். அவனுடைய திருநாமத்தை சொல்லி வாழ்த்தலாம். அதற்கு முன்னாடி ராமபிரானுடைய திருநாமத்தை சொல்லி வாழ்த்தலாம். அதாவது ராமபிரானை வழிபடுகின்ற பொழுது ராமபிரானை மட்டும் வழிபடுறோம். ஆனா ஆஞ்சநேயரை நம்ம வழிபடுகின்ற பொழுது ஆஞ்சநேயருடைய இருதயத்திலே இருக்கக்கூடிய அந்த ராம லக்ஷ்மண சீதாதேவி எல்லாரையும் சேர்த்து வழிபடணும். ராமனும் சீதையும் அவனுடைய நெஞ்சிலேயே இருக்கிறார்கள். 5 பூதங்களும் அவனுக்குள் அடக்கம். 5லே 1 பெற்றான், 5லே 1 தாவி, 5லே 1 ஆரியற்காக ஏகி, 5லே 1 பெற்ற அணங்கை கண்டு அயலார் ஊரில் 5லே 1 வைத்தான் அவன் நம்மை அழித்து காப்பான்னு ஒரு அற்புதமான பாடல் இருக்குது இல்லையா. அந்த பாடலை அன்னைக்கு சொல்லி நீங்க ஆஞ்சநேயரை வழிபடலாம். ஆஞ்சநேயர் உங்களுக்கு சகல ஐஸ்வர்யத்தையும், சகல சம்பத்தையும், சகல வெற்றியையும், சகல மனோரத பூர்த்தியையும் நிறைவேற்றி தருவார் என்பதை மட்டும் மறந்து விடாதீர்கள். வருகின்ற எல்லா கோயில்களிலும் எனக்கு ரொம்ப விசேஷமான உற்சவங்கள் நடக்கும். வெண்ணெய் காப்பு அவனுக்கு ரொம்ப பிடிக்கும், சந்தன காப்பு ரொம்ப பிடிக்கும். இது எதெல்லாம் யதாசக்தி செய்ய முடியுமோ அது ஆஞ்சநேய பகவான் ஒரு நாள் தான் வருஷத்துல, அந்த நாள் திருநாளாக அமைய வேண்டும். இந்த ஆஞ்சநேய ஜெயந்தியை மறக்க வேண்டாம். அருகாமையில் இருக்கிற ஆஞ்சநேயர் கோயிலுக்கு சென்று ஒரு விளக்கு போடுங்கள், ராமநாமத்தை சொல்லுங்கள், அவனுடைய பல்லாண்டு பாடுங்கள். அவனுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியை ஆஞ்சநேயருடைய வழிபாடு நமக்கு தரும் என்பதை மட்டும் மறந்து விட வேண்டாம்.